உணர்ந்து ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதித்து இவங்கள திருமண காரியத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். உமது மகிமையுள்ள கரம் இவர்களை இணைத்து ஆவியானுடைய வல்லமைக்கு இவர்களை ஒப்புக் கொடுத்து பரிசுத்த வாழ்க்கைக்கும் சமுதாயத்தினுடைய சாட்சியுள்ள வாழ்க்கைக்கும் பக்தி உள்ள சந்ததிகளை பெருக செய்வதற்கும் இவர்கள் திருமண காரியங்களை நிச்சயித்து ஆண்டவரை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் அவர்களுடைய உடன்படிக்கைக்கு அடையாளமாக பைபிளை மாற்றிக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். நாம் செபிப்போம். உமது மகிமையுள்ள கரம் ஆண்டவரே, பிள்ளைகள் உங்கள் சமூகத்தில் வேதத்தின் அடிப்படையில ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் தகப்பனே. வேத வாக்கியங்கள் படி இவர்கள் இன்று முதல் ஆண்டவரே இவர்கள் நிச்சயிக்கப்பட்ட கணவன் மனைவியாக நாங்கள் அறிவிக்கிறோம். தொடர்ந்து திருமண காரியங்களிலும் அது கரம் கூட இருப்பதாக வந்திருக்கிற எல்லா ஆண்டவரே நாங்கள் உறவினர்கள் சேர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். உமது மகிமையுள்ள கரம் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே என்று குறிப்பிடுகிறோம். நீங்க மாப்பிள்ளையோட பழக்கத்தை ஒண்ணு, பெண்ணோட பழக்கத்தை மாமன் சீர அப்படியே நீங்க பக்கத்துல இருந்துங்க. அவங்கள சொல்லும் போது மாட்டிக்கலாம். நன்மைகளை செய்யத்தக்கதாக மதத்துள்ள கடமைகளை ஆசிரியர் ஐயா வாங்க, தாய் மாமன் 2 பேர் வந்துருங்க. வாங்க 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 உங்க சைடு யாரு கொடுத்துருக்கியா? இப்பொழுது எங்க வீட்டாருக்கு ஒரு சம்மதம் கேட்கிறேன். எங்க வீட்டார் பெண்ணு வீட்டாருக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் இந்த பிள்ளைகளை நிச்சயம் பண்ணியிருக்கிறோம். நீங்க சீக்கிரமா திருமண காரியங்களில் ஒழுங்கு செய்ய சம்மதிக்கிறீங்களா? சம்மதிக்கிறோம். கட்டப்பட்டு நீ வாங்க வாங்க ஐயா அப்படியா நடந்தீங்க வா அப்படி அப்பா நின்று முடியும் கொடுங்க அப்படியே முடியும். ஓகே அத்தனை அவசரமாக எல்லாருக்கும் சம்மதம் கையெழுத்து போடுறவங்க எனக்கு எல்லாரும் உட்காரலாமா?